அடுத்த மாசம் தானே திருவிழா. அதானே. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஊர் தெரியாம வந்துட்டீங்களா? எங்க ஊர்ல அடுத்த மாசம் தானே திருவிழா. நாங்க வந்துட்டோம்ல, இனி தினம் தினம் திருவிழா தான். ஏமா ஊர் தலைவர் நானு, எனக்கு தெரியாம எந்த கோவில் திருவிழா? ஐயா, இது அறிவு திருக்கோயில் திருவிழா. ரொம்ப சந்தோஷம். மங்கள இசையோட எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, வந்த விஷயத்த சொல்லுங்க. உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்கு. சரி. அந்த அமைப்புல கிராமிய சேவை திட்டம் இருக்கு. ஆஹா. அந்த திட்டத்துல இப்போ இந்த ஊரை தத்தெடுக்க வந்திருக்கோம். ஓ, என்னங்க சொல்றீங்க? கிராமத்தை தத்தெடுக்க வந்திருக்கீங்களா? அதானே, குழந்தை குட்டிகளை தத்து எடுக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். இது புதுசாக இருக்கு. ஏங்க, கிராமத்தையே தத்தெடுக்கிறாங்கன்னா அவ்வளவு பெரிய பணக்காரங்களா? தம்பி, தத்தெடுக்கிறதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்ல, நல்ல மனசும் இருக்கணும். அந்த மனசு இவர்கிட்ட இருந்துச்சு. இவரு யாரு? இவர்தான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி. ஐயா உருவாக்குனதுதான் உலக சமுதாய சேவா சங்கம். அந்த சங்கம் தான் தமிழ்நாட்டுல பல கிராமங்களை தத்தெடுத்து மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிராமத்தை மேன்மைப்படுத்த வந்திருக்கோம். ஐயா, எங்க கிராமத்தை தத்தெடுத்துட்டீங்க, சரி என்ன பண்ண போறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். நாங்க உங்க கூடவே இருந்து வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை கத்துத்தர போறோம். ஒரு மனுஷன் ஆரோக்கியமா உற்சாகமா இருக்கணும்னா முதல்ல அவன் உடம்பையும் மனசையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். அது எப்படிங்க உடம்பையும் மனசையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது? டேய், அவன் எங்கடா ஓடுறான்? தெரியல தலைவர. என்னதுக்கு கட்ட? எதுக்குடா கட்ட சொல்ல? டேய் முட்டாள் பிள்ளைக்கு அவனை ஏன்டா கைத்துல கட்டுற? விடுற அவனை. என்ன தலைவர, ஐயா சொன்ன இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா என்னடா சொன்னாரு? உடம்பையும் மனசையும் கட்டணும்னு சொன்னார்ல, அதான் கயிறு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். தம்பி, கட்டுறதை நிறுத்திட்டு இங்க வாங்க. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மனசை கட்டுறதுன்னா கயிறால இல்ல, மனவளக்கலை முறையை கத்துக்கிட்டு மனசால பண்ணணும். மகரிஷி ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, மனச அடக்க நினைச்சா அலையும், அறிய நினைச்சா அடங்கும். புரியலையா? மனசை அடக்க கூடாது, அறியணும். அப்ப வீட்டுல போய் அருவமனை எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் கந்தா, முதல்ல கைத்தை எடுத்து இவனை கட்டி போடுறான். எப்ப பாரு முந்திரி கொட்டத்தனமா முந்திக்கிட்டு. தம்பி, மறுபடியும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மனசு அறியறதுன்னா அவங்க அவங்க அறிவை வச்சு அறியணும். அறிவு வச்சா? புரியலையா? புரிய வைக்கதான் நாங்க வந்திருக்கோம். மனவளக்கலை யோகா மூலமா அதை எளிமையா கத்துக்கலாம். ஐயா, மனவளக்கலை பயிற்சியா? அப்படின்னா? ஐயா, உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் சனத்துக்கே புரியுற மாதிரி சொல்றேன். மனவளக்கலைங்கிறது ஒரு வாழ்க்கை கல்வி. இத முறையா கத்துக்கிட்டா நீங்களும் மனசை அறிய முடியும். அப்படி அறியறது மூலமா அலைப்பாயிர நம்ம மனசு அடங்கும். மனசு அடங்கிட்டா தனி மனித ஒழுக்கம் தானா வந்துடும். அப்படி தனி மனித ஒழுக்கம் வந்துட்டா நமக்குள்ள ஒரு அமைதி பிறக்கும். ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளேயும் அமைதி பிறந்துட்டா குடும்பம் அமைதியா இருக்கும். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அமைதி வந்துட்டா ஊரும் உலகமும் தானா அமைதியாயிடும். ஐயா, மனசை கட்டுப்படுத்துறத பத்தி சொன்னீங்க, தெளிவா புரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏதோ சொன்னீங்களே தலைவரா, உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னு சொன்னாரு. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்கிறோம். உடம்ப கட்டுக்கோப்பா மட்டும் இல்ல, ஆரோக்கியமாவும் வச்சுக்க ஐயா பல எளிய பயிற்சிகளை சொல்லி தந்திருக்காரு. உடம்புக்கு உடற்பயிற்சி, மனசுக்கு தவ பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, குடும்ப அமைதிக்கு அகத்தாய்வு பயிற்சின்னு ஏகப்பட்ட பயிற்சிகளை சொல்லி கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் உங்களுக்கு முறையா எளிமையா சொல்லி கொடுக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். ஐயா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா உடல், உயிர், மனம், அறிவு இது எல்லாத்தையும் நாம சரியா வச்சுக்கிட்டா நாமும் நல்லா இருப்போம், நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும். இத சொல்லி கொடுக்கதான் நாங்க வந்திருக்கோம். சரிங்க ஐயா,
இதை ஏன் கிராமம் கிராமமா போய் சொல்லி தரீங்க? சரியா கேட்டீங்க. கிராமங்கள்ல தான் மக்கள் தொகை அதிகம். இத பத்தி அறியாதவங்களும் அதிகம். அது மட்டும் இல்ல, கிராமங்கள் தான் நம்ம நாட்டின் முதுகெலும்புன்னு மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு உயிர் கொடுக்கிற விதமா இந்த அற்புதமான மனவளக்கலைய கிராம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட கனவு. நீங்க சொல்றத பார்த்தா எங்க வாழ்க்கையை வளமாக்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. அப்போ நான் முதல்ல கத்துக்கிறேன். தலைவரே, நானும் கத்துக்கிறேன். அப்ப நானும் கத்துக்கிட்டு தலைவர, நாம மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கத்துக்க சொல்லுவோம். ஐயா வாங்க ஊருக்குள்ள போவோம். கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க, நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க, கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. ஒன்னா இணைந்து பயன் பெறுவோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் வளம் பெறுவோம். ஒன்னா இணைந்து பயன் பெறுவோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் வளம் பெறுவோம். கிராமிய செலவுத்திட்டான் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க, கிராமிய செலவுத்திட்டான் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. என்ன இணைந்து பயன் பெறுவோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் வளம் பெறுவோம். என்ன இணைந்து பயன் பெறுவோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் வளம் பெறுவோம். கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க, கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. உடல் நலமும் மனநலமும் உயிர் வளமும் உயர்ந்திடவே மகிழ்ச்சி நமக்களித்த மனவள கலையை, நல்ல மனவள கலையை